வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை எடுத்து வந்து உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றேன். நேற்று இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்திய ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருக்கிறது. பல நண்பர்கள் தங்கள் நாட்டை சார்ந்த பல செய்திகள், அறியாத செய்திகள் அதில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொன்ன பொழுது அது மகிழ்ச்சியாக இருந்தது. பெரும்பாலானவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ரா உளவு பிரிவின் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பெரும்பாலானவர்களை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி ஒரு புலம்பெயர்ந்த சகோதரர் பதிவிட்டதாக ஒரு குரல் பதிவு வெளிவந்தது. அந்த குரல் பதிவில் அவர் குறிப்பிட்ட விடயம் இந்தியாவின் ரா உளவு பிரிவு சீமான் அவர்களை வைத்து ஒரு அரசியல் விடயத்தை கட்டியமைக்க முயற்சிக்கிறது, இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்கின்ற ரீதியிலே அவர் ஒரு கருத்தை பதிவிட்டதை நாம் அந்த குரல் பதிவில் பார்க்க முடிகின்றது. இன்னும் சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட ரா என்கின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யாராவது ஒருவர் இந்தியாவை சார்ந்து இந்தியாவை மையப்படுத்திய கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டால் இவர் ரா உளவு பிரிவின் சார்பில் இயக்கப்படுகிறார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. உண்மையிலே ரா உளவு பிரிவு என்பது இந்திய புலனாய்வுத்துறையை மையப்படுத்திய ஒரு கருத்து. இந்த ரா உளவு பிரிவை குறித்து நாம் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? இந்த உளவு பிரிவு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இவர்களுடைய பணிகள் எந்த கோணத்தில் இருந்தன? இவர்களுடைய செயல்பாடுகள் இந்தியாவிற்கு எப்படியெல்லாம் ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது போன்ற விடயங்களை குறித்து நாம் எத்தனை பேருக்கு தெரியும் என்கின்ற பொழுது பலருக்கு இது தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ரா உளவு பிரிவு எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது நாம் ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது 1965ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த போர் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானிடம் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை அறிய வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. ஆனால் அதற்கான களம் இந்தியாவிடம் இல்லை. பாகிஸ்தானிடம் எங்கிருந்தெல்லாமோ ஆயுதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன. அந்த செய்திகளை இந்தியாவின் ஆட்சியாளர்கள் நம்புகின்றார்கள். அதன் பின்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூழல் கூட இந்தியாவை பொறுத்த மட்டில் பாகிஸ்தானில் பெருவாரியான ஆயுதங்கள் இருக்கும் என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஏனென்றால் அவர்களால் தெளிவான செய்தியை பாகிஸ்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அந்த போர் நிறுத்தம் செப்டம்பர் 22ஆம் தேதி போர் நிறுத்தப்படுகிறது என்று அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவித்த பொழுது சில செய்திகள் வருகின்றது. பாகிஸ்தானிடம் போரிடுவதற்கு ஒரு ஆயுதம் கூட இல்லாத நிலைமையில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படவில்லை என்றால் பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்திருக்கும் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருந்தது என்கின்ற பதிவு வந்தது. அப்பொழுதுதான் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் யோசிக்கின்றார்கள், நமக்கான ஒரு உளவு அமைப்பு அமைக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கான களங்களை அவர்கள் உருவாக்க தொடங்குகிறார்கள். அப்படி உருவாக்க தொடங்குகின்ற பொழுது அவர்கள் 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ரமேஷ் நாத்கோ என்கின்றவர் தலைமையில்தான் அந்த உளவு பிரிவை அவர்கள் அமைக்கிறார்கள். எதற்காக அவர் தலைமையில் உளவு பிரிவை அமைக்கிறார்கள் என்றால், அவர் அதற்கு முன்பு உளவு சார்ந்த பணிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருந்த மனிதர். எனவே அவருடைய செயல்பாடுகள் வியப்பின் ஆச்சரியக்குறியாக இருக்கிறது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். திறமையான ஒரு செயல்பாடு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அவருடைய செயல்பாடுகள் தான் சீனா சிக்கிமை தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்த பொழுது அதன் ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்திய அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து தெரிவித்து இந்திய அரசாங்கம் அதில் மிக தெளிவாக செயல்படுவதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்ததில் இந்த ரமேஸ்வர் நாத்கோ என்பவர் முதன்மையான கடத்தில் இருந்தார் என்பது பதிவு. எனவே அவர் தலைமையில் இந்த ரா உளவு பிரிவை உருவாக்குவதற்கான களத்தை இந்திய அரசாங்கம் எடுக்கிறது. அதற்காக சங்கர நாராயணன் என்பவர்தான் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டு சுமார் 250 உறுப்பினர்கள்
உறுப்பினர்களோடு இந்த ரா உளவு அமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ரா உளவு அமைப்பின் மிக பிரதான விடயம் என்னவென்றால் இரகசியங்களை இரகசியங்களாக பாதுகாப்பது தான். அவர்களுடைய உயிர் போவதாக இருந்தால் கூட அவர்கள் எந்த சூழலிலும் இரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அதை இன்று வரை அவர்கள் தெளிவாக கடைபிடிக்கிறார்கள். முதலாக இந்த ரா உளவு பிரிவுக்கு எப்படி மக்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்றால், ஒரு பொது நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலில் இராணுவம் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களை நாம் இந்த ரா உளவு பிரிவில் சேர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி சேர்க்க ஆரம்பித்த பொழுது ஒரு விமர்சனம் வந்தது. ரா உளவு பிரிவு குடும்ப நல இயக்கம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு சிலரை தேர்ந்து வந்து அவர்களை பயிற்சி கொடுத்து ஒரு குடும்ப இயக்கம் போல செயல்படுகிறது என்ற விமர்சனம் வந்த பொழுது கல்லூரியிலிருந்து ரா உளவு பிரிவுகளுக்கான இளைஞர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கல்லூரிகளிலிருந்து ரா உளவு பிரிவுக்கான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த இளைஞர்களுக்கு முதலாக மன ரீதியான பயிற்சிகள் தான் கொடுக்கப்பட்டன. அதன் பின்பு உடல் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் களத்தில் இறக்கி செயல்படுவதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். இங்கு நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் திரைப்படங்களில் பார்ப்பீர்கள் என்றால் ரா உளவு பிரிவிலிருந்து வருவதாக கதாநாயகனோ அல்லது யாரோ சொல்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பெரிய கார் அல்லது ஒரு பெரிய மகிழுந்தில் வந்து அவர்கள் இறங்குவது போல காட்சி அமைப்புகள் இருக்கும். நம்மை பொறுத்த மட்டில் நம் மனதிற்குள் அந்த எண்ணம் தான் வரும். ரா உளவு பிரிவில் சேர்ந்தால் கோடி கோடியாக நமக்கு பணம் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படியல்ல. ரா உளவு பிரிவில் பணியாற்றுகின்றவர்கள் மிக சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய களங்கள் தான் அதிகம். அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் குறிப்பிடுவது போல அவர்கள் பந்தாவோடோ பகட்டோடோ பயணிக்கக்கூடிய களங்களை நீங்கள் பார்க்க முடியவில்லை. அதுபோல ரா உளவு பிரிவில் யார் யார் இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் யாருக்கும் தெரிவதில்லை. இவர் ரா உளவு பிரிவை சார்ந்தவரா, அவர் ரா உளவு பிரிவை சார்ந்தவரா என்கின்ற கேள்விகள் யாருக்கும் தெரியாத வண்ணம் தான் இருந்து கொண்டு இருக்கும். அவர்கள் ஒரு திட்டமிடுதலை கையில் எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்துவதற்கு யார் தேவைப்படுகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற வரையில் அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அதன் பின்பு சத்தம் இல்லாமல் அவர்களை கலட்டி விட்டுவிட்டு அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இப்படித்தான் பலர் மீது இவர்கள் ராவின் இயக்கத்தில் செயல்படுகிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்தியாவின் உளவு பிரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரா தான் இன்றைய இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முதுகெலும்பாக இருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாட்டில் குழப்பங்களை உருவாக்குகிறவர்கள், நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள், இவர்கள் அனைவரும் எந்த கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு இந்த ரா உளவு பிரிவை சார்ந்தவர்கள் தங்களுடைய உடல் ஆவி அனைத்தையுமே இழந்து செயல்படக்கூடிய ஒரு களத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு பலர் குறிப்பிடுவது போல ரா என்கின்ற அமைப்பில் பணியாற்றுவது ஒரு சொர்க்கத்தை கையில் வைத்து கொண்டு பயணிப்பது அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் மரணத்தின் வாயில் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுடையது. அதுதான் அவர்களுடைய சிறப்பாகவும் அவர்கள் கருதி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இன்று பலர் விளையாட்டாக இது ராவின் முயற்சி, இது ராவின் இது என்று சொல்லக்கூடிய விடயங்கள் அவர்கள் 10ஆம் பசிலியாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ரா என்பது இந்தியாவின் நெஞ்சு நிமிர்த்தலுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றியுடன் இன்பா.